உங்க நீதிமன்றத்துல சொன்னது இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சு? காவல்துறை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, அதன்படி நாங்க செயல்பட்டோம்னு. இப்ப பாதிக்கப்பட்டவர்களை தவிர யாருமே அனுமதிக்கப்படக்கூடாது. குறிப்பாக ஊடகங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது. என்ன மாதிரியான நிபந்தனைகள் இதெல்லாம்? அவர் விமான நிலையத்துல இறங்குனோனே, அங்கிருந்தே அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு குடுத்து, அவர அந்த நிவாரணங்கள் கொடுக்கப்படுகிற இடத்துக்கு கூட்டிட்டு போணுமா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க கூட்டிட்டு போணுமா? திரும்ப அந்த சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்போடு கொண்டு அவரை விமான நிலையத்துல வந்து வழி அனுப்பி வைக்கணுமா? அவர் வண்டியை பின்தொடர்ந்து எந்த வண்டிகளும் வரக்கூடாதான். இதெல்லாம் நிபந்தனைகள்ல இப்ப வைக்கிறாங்க. இப்போ நீங்க காவல்துறை தரப்புல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப இந்த நிபந்தனைகள் எதன் அடிப்படையில வச்சீங்க? இந்த நிபந்தனைகள் எதன் அடிப்படையில வைக்கிறீங்க? அப்போ நீங்க டோட்டலா டேமேஜ் ஆயிட்ட பிறகு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக கண்டபடி உளர்றீங்கல்ல, இந்த கண்டபடி உளர்றதே கோர்ட்ல ஒரு கான்ஃபிளிக்டா தான் இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நீதிபதிகள் தரப்புல இருக்கிற அப்சர்வேஷன் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் இவங்க தரப்புல சொல்லப்பட்ட எந்த செய்திக்குமே நீதிபதிகள் பெருசா ரியாக்ட் பண்ணல. எந்த விதமான கண்டனமும் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்கல. இன்னொன்னு, கோர்ட்ட கூட அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த வழக்குக்கும் நீங்க அமைச்சிருக்கிற குழுவுக்கும் என்ன சம்பந்தம்னு தான் கேட்டாங்க. அது வழக்கமா எழுப்பப்படுகிற கேள்விதான். அது ஒன்னும் பெரிய டேமேஜிங்கான கொஸ்டின் நீங்க சொல்லிட முடியாது. ஆஹா, கேள்வி எழுப்பிட்டாங்க, எதுக்காக இந்த குழுன்னு நீதிபதிகள் கேட்டாங்க, இந்த குழுவுக்கு அப்படி நீதிபதிகள் நினைத்திருப்பார்கள். ஏன்னா இந்த குழுவுக்கு இப்பவே இடைக்கால தடையை விதிச்சிருக்கு. இடைக்கால தடைன்னு டெம்பரரி சஸ்பென்ஷன் எங்கேயுமே சொல்லல. அவங்க என்ன கேட்டாங்க, பெட்டிஷனுடைய கோரிக்கை வேறையா இருக்கு, நீங்க அமைச்சிருக்கிற குழு என்ன காரணத்துக்காக அமைச்சிருக்கீங்க, அதை அமைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய லீட கோர்ட் எடுத்துச்சு. ஏன்னா இந்த விஷயம் அப்படி இருந்தது. 41 பேர் இறந்ததுல ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு கோர்ட் உணருது. அப்ப கோர்ட் தன்னியல்பாக சூமூட்டவா சில விஷயங்களை கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குல்ல சார், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தானே உயர்நீதிமன்றம் அதை செஞ்சிருக்கு. எனவே இவர்கள் பொய் மூட்டைகளோட நீதிமன்றத்திலும் நுழைந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த வழக்கு இன்றைக்கு போயிருக்கிற பாதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி.